அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மக்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். தேசப்பந்துவுக்கு எதிரான பிரேரணை மீதான விவாதம் குறித்து வெளியான தகவல். முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல். பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை, வெளியான அறிவிப்பு. புனர்வாழ்வு நிலையத்தில் நபர் ஒருவர் உயிரிழப்பு. எச்சரிக்கை மட்டத்துக்கு உயரும் வெப்பநிலை. நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே அதிகரிக்கும் நோய் நிலைமை, சுகாதார அமைச்சின் தகவல். இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. விவசாயிகளுக்கு அனுர வெளியிட்ட நற்செய்தி. தொடர்பட விரிவான செய்திகள். நாட்டில் ஆண்டுதோறும் நிகழும் மொத்த இறப்புகளில் 83% தொற்றா நோய்களால் ஏற்படுவதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார தரவுகளின்படி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 35% உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவர்களில் உயர் இரத்த அழுத்தம் இருப்பதை அறியாமல் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 60,000 பேர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களில் 4,000 பேர் ஆண்டுதோறும் இறக்கின்றனர் அல்லது அங்கவீனமடைகிறார்கள் என்ற சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் வயது வந்தோரில் 20% நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 41% சிகிச்சை பெறுவதில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை அந்த பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் சித்திரை புது வருடத்தின் பின்னர் இடம்பெறும் என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்காக 3 அடங்கிய குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை மற்றும் அவரை பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை எதிர்வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. மேலும் நிலையியல் கட்டளைகளின் பிரகாரம் குழுவை நியமிக்கும் பிரேரணை நாடாளுமன்ற 113 வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும். பிரதம நீதியரசர் நியமித்த நீதிபதி, தேசிய காவல்துறை ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் இருவரின் இணக்கப்பாட்டின் பேரில் நியமிக்கப்பட்ட பிரதிநிதியும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அத்துடன் எதிர்வரும் 8ஆம் தேதி 3 அடங்கிய விசாரணை குழு நியமிக்கப்பட்டதன் பின்னர் தேசப்பந்து தென்னக்கோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறிது காலம் எடுக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் மேற்படி குழுவின் அறிக்கை சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை சபையில் சமர்ப்பிக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சந்தையில் இந்த நாட்களில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஒரு முட்டையின் விலை 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் காரணமாக கோழி பண்ணை உரிமையாளர்கள் பெரும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக கவலை வெளியிட்டுள்ளனர். மேலும் ஒரு முட்டையின் விலையை குறைந்தபட்சம் 10 ரூபாவால் உயர்த்த வேண்டும் என கோழி பண்ணை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை இலங்கையின் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை உருவாக்கி அரிசி விலையை அதிகரிப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். ரமலான் பண்டிகைக்காக முஸ்லிம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது குறித்து கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளுக்கு 31ஆம் தேதிக்கு மேலதிகமாக எதிர்வரும் மாதம் 1ஆம் தேதி விடுமுறை வழங்க அமைச்சு தீர்மானித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடுமுறை தினத்துக்கு பதிலாக பாடசாலை இடம்பெறும் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை பாடசாலை மாணவர்களின் புத்தக பையின் எடையை குறைக்குமாறு பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தப்பட்ட போதிலும் சில பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் அது தொடர்பில் கவனம் செலுத்துவதில்லை எனவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளின் எடையை குறைப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் சுற்றறிக்கை மூலம் பாடசாலை அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளின் எடை தொடர்பில் கிடைக்கப்பெறும் முறைப்பாடுகளின் பிரகாரம் பாடசாலைகளுக்கு கண்காணிப்பு குழுக்களை அனுப்பி புத்தக பைகளின் எடை தொடர்பில் சோதனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது.
கம்பகா மினுவாங்கொட பன்சில்கொட பிரதேசத்தில் உள்ள தனியார் புனர்வாழ்வு நிலையம் ஒன்றில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த நபர் ஒருவர் திடீரென சுகவீனமுற்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கனிமுள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். போதைப் பொருட்களுக்கு அடிமையான இவர் குறித்த புனர்வாழ்வு நிலையத்தில் நீண்ட நாட்களாக புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென சுகவீனமற்று இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்துக்கு உயர்வடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பநிலை நிலவும். இதேவேளை மேல் சப்ரகமுவ, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் நாளை பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென் மாகாணம் மற்றும் ரத்தினபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள இளைஞர்களிடையே HIV தொற்று அதிகரித்து வருவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு இது தொடர்பில் வெளியிட்டுள்ள தகவலில் கடந்த வருடத்தில் 15 முதல் 24 வயதுக்கு இடைப்பட்ட 115 பேருக்கு HIV தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் மாத்திரம் நாட்டில் 824 பேருக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 718 பேர் ஆண்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தில் 47 பேர் எய்ட்ஸ் தொற்றுக்குள்ளான நிலையில் உயிரிழந்தனர். இலங்கையில் HIV பரவல் அதிகரித்து வருவதனால் உடனடியாக பரிசோதனை செய்து கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது. என்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். இலங்கையிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவானது அண்மித்த காலப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. இலங்கையின் கீழாகவும் இலங்கைக்கு அண்மித்ததாகவும் சிறிய அளவிலான நிலநடுக்க நிகழ்வுகள் பதிவாகி வருகின்றன. எனினும் இதுவரை இவை சேதங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இன்று ஒரு நாள் இலங்கையிலும் மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படலாம். அதற்கேற்ற வகையில் போதுமான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். ஜப்பான் போன்ற நாடுகளில் இதற்குரிய செயற்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வெற்றியும் பெற்றுள்ளன. ஆக குறைந்தது நிலநடுக்கத்துக்குரிய விழிப்புணர்வு செயற்திட்டங்களை இலங்கையின் அனைத்து மக்கள் மத்தியிலும் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். இலங்கையில் 2004ஆம் ஆண்டின் சுனாமி அனர்த்தத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தது போன்று ஒரு நிலநடுக்க அனர்த்தத்தினாலும் இலங்கையில் ஆயிரக்கணக்கானவர்களின் இறப்பை நாம் தவிர்க்க முடியாது என்பதை உண்மை என கூறியுள்ளார். ஆகவே நிலநடுக்கம் குறித்து மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விட சிறுபோகத்தின் போது நெல் விவசாயத்துக்கு மட்டுமல்ல மற்ற பயிர்களுக்கும் உர மானியங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பெலியத்த பகுதியில் இன்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். 3 வாரங்களுக்கு முன்பு அமைச்சரவையில் ஒரு முடிவை எடுத்தோம். இதுவரை நெல் விவசாயத்துக்கு மட்டுமே உரமானியங்கள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனால் நெல் வயல்களில் பயிரிடப்படும் கூடுதல் பயிர்களும் உரமானியங்களை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். ஒரு இளம் தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை காட்டி கைத்தொழில் அமைச்சிடமிருந்து சான்றிதழை பெறலாம். அதன் பின்னர் பிணையம் இல்லாமல் கடன் பெற்று புதிய தொழிலை தொடங்க முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.